இதுவரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுறா மீனை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நான் 3/4 கிலோ அளவுக்கு பால் சுறா மீன் வாங்கியிருக்கேன். இது ஒரு 3 மீன் நின்றுச்சு. இப்போ நம்ம இந்த மீனை சுத்தம் பண்ணிக்கலாம். முதல்ல சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. சுறா மீன் பார்த்திங்கன்னா ஈஸி தான் நம்ம சமைக்கிறது. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லாமல் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. விட்டமின் டியும் இதில் இருக்குது. இப்போ நம்ம இந்த சுறா மீனை 3 பகுதியாக பிரித்து கட் பண்ணியிருக்கோம். நம்ம குழம்பு வைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம குழம்புக்கு ஏற்ற மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் 3 துண்டாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த தலைப்பகுதியிலையும் உடல் பகுதியிலும் இருக்கக்கூடிய அந்த குடலை நம்ம எடுத்துடணும். மீன் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்டிப்பாக இருக்கும். நம்ம கொஞ்சம் அழுத்தமாக பிடிச்சி இழுத்தோம்னா அது வந்துடும். இந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கிற மூக்கை மட்டும் லைட்டாக உடைச்சி எடுத்துடலாம். நம்ம அந்த பல்லெல்லாம் அப்புறம் தான் சுத்தம் பண்ணுவோம். இப்போ நம்ம உடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடல் பகுதியும் எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம எடுத்தாச்சு. இதை ஒரு வாட்டி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கை பகுதியும் நம்ம எடுத்துடணும். இப்போ நம்ம தண்ணியில் போட்டு இதை வாஷ் பண்ணிக்கலாம். வால் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முனையையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம வால் பகுதியில் இருக்கிற அந்த முனையை முதல்ல கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தலையும் உடலும் சேர பகுதியாக நம்ம கட் பண்ணும்பொழுது 2 பக்கமுமே அந்த குடல் பகுதி இருக்கும். அதனால் நம்ம எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கையையும் நம்ம கட் பண்ணிடணும். தலைப்பகுதியில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த குடல் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா அழுத்தமாக இழுத்து நீங்கள் எடுத்துருங்க. அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கையையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது பார்த்திங்கன்னா மேலாப்பில் அந்த தோலும் வரும். உங்களுக்கு அந்த மாதிரி வருதுன்னா நீங்கள் அதை கட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த குடல் பகுதியை நம்ம ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நான் கொஞ்சம் லைட்டாக கட் பண்ணிடுறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்தோம்னா ஈஸியாக அந்த குடல் பகுதி வந்துடும். நம்ம எப்போவுமே எந்த மீன் நம்ம சுத்தம் பண்ணுறோனாலும் குடல் பகுதியை கரெக்டாக சுத்தம் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மீனில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை வராது. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மீனில் கசப்பு தன்மை தரும். நீங்கள் வைக்கிற குழம்பு எதாக இருந்தாலுமே அந்த கசப்பு ஒரு மாதிரி உங்களுக்கு வரும், சாப்பிட பிடிக்காது. அதே மாதிரி மீனெல்லாம் நல்லாவே சுத்தம் பண்ணணும். நம்ம சும்மா நார்மலாக சுத்தம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த வாசம் வரும். நம்ம இப்போ இந்த மாதிரி சுத்தம் பண்ணும் பொழுது உங்களுக்கு வாசம் வராது. இப்போ நம்ம நல்லா அந்த குடல் பகுதியை எடுத்தாச்சு. இந்த தலைப்பகுதி மட்டும் அப்புறம் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அந்த மீனோட மூக்கு பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, அதை மட்டும் லைட்டாக உடச்சி எடுத்துருங்க. இப்போ நான் எல்லா மீனையும் கட் பண்ணியாச்சு, குடல் எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணியில் நல்லா அழுக்கு போக அலசிடலாம். நான் ஒரு 4 முறை தண்ணியை ஊற்றி அலசிடுறேன். நம்ம மீன் எப்போவுமே நல்லா கரெக்டாக சுத்தம் பண்ணணும். இப்போ நம்ம மறுபடியும் இந்த மீனை அலசி எடுத்துக்கலாம். இந்த அலசும் பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணியோட கலர் மாறாமல் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி இருந்துச்சுன்னா மீன் சுத்தமாக க்ளீன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். உங்களுக்கு லைட்டாக கலர் இருந்தாலும் நீங்கள் 2-3 வாட்டி நல்லா அலசிடுங்க. எப்போவுமே மீன் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி செலவாக தான் செய்யும். ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அலசிக்கலாம். தண்ணி நல்லா சுத்தமாக இருக்கிற அளவுக்கு கழுவியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் இந்த தண்ணியில். ஒரு 5 நிமிஷம் போல் சுறா மீனை போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு வேறு தண்ணியில் அலசிக்கலாம். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த நீச்சு வாசம் வராது. நம்ம மஞ்சள் தூள் போட்டு செய்யும் பொழுது உங்களுக்கு வாசம் வராது. அதே போல் எலுமிச்சை பழமும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம், இந்த வாடை வராமல் இருக்கிறதுக்காக. சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம சுறா சமைக்கும் போது மட்டும் மேலே இருக்கிற தோலை கண்டிப்பாக எடுத்துடணும். அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் போல் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா சூடாகும் பொழுது இந்த சுறாவை அதில் சேர்த்துடலாம். நல்லா இந்த மாதிரி கொதித்து வர ஆரம்பித்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும்.
ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணி கோத்துரும். அதனால் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கொதித்து வரும்பொழுது எடுத்துருங்க. மேலே பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள், அந்த தோல்லாம் நல்லா வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம சுறாவை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சுறாவுக்கு மேலே இருக்கிற தோலை எடுத்துடலாம். கொஞ்சம் தண்ணி பக்கத்தில் கையில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கிற தோல் வந்துடும். இப்போ நம்ம வந்து உடல் பகுதியை வந்து நம்ம சுத்தம் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துடலாம். அடுத்தது இன்னொன்றையும் நான் வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த தோல் இருக்கக்கூடாது. அடுத்ததாக நான் வந்து தலையை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். தலையை இந்த மாதிரி லைட்டாக இப்படி தேய்ச்சிங்கனாலே அது உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். தலையில் வந்து பார்த்திங்கன்னா அதோட கண், பல் எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம வந்து கொதிக்க வச்சு எடுத்த உடனே இதை வந்து இந்த மாதிரி பிரிச்சுடுங்க. பிரிச்சுட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்படி தேய்ச்சிங்கனாலே வந்து எல்லாமே போயிடும். நம்ம அந்த தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய கண், அதுக்கப்புறம் வந்து பல் பகுதி, இது ரெண்டுமே தவிர மீதி எல்லாத்தையுமே வந்து நம்ம சதப்பத்தாக இருக்கிறது போடுவோம். அதே மாதிரி அந்த தலையோடைய எலும்பையும் நம்ம போடுவோம். அது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து நம்ம சாப்பிடலாம் இந்த தலைப்பகுதியை, அதனால் அதையும் நம்ம போடுவோம். இப்போ வந்து நான் வந்து இன்னொரு தலைப்பகுதியும் நான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், நம்ம வந்து சுத்தமாக இந்த மாதிரி மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துடணும். இது வந்து நம்ம ஒரு கொதி வச்சு எடுத்ததுனால ஈஸியாகவே வந்துடும். இல்லை இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வந்து ஆவி போட்டு எடுக்கிறதுனால எடுங்க. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகும் அது மாதிரி எடுக்க. இதை வந்து சட்டுன்னு ஒரு 5 நிமிஷம்குள்ளவே வந்து நமக்கு நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து சுத்தமாக எடுத்துட்டேன். இப்போ அந்த தலையோட பின்பக்கம் இருக்குது இல்லையா, இந்த சைடில் நம்ம எடுக்கணும். இப்போ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பல் பகுதியை வந்து நம்ம அப்படியே எடுத்துடணும். அதை யூஸ் பண்ணக்கூடாது. அதில் வந்து ஏதாவது சதை இருக்கான்னு பார்த்துட்டு அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சதைப்பத்து இருக்கிறத மட்டும் நம்ம வந்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். பல் பகுதியெல்லாம் நமக்கு வேணாம். ஆனால் அந்த சைட்லலாம் வந்து சதைப்பகுதி இருக்கும். அதனால் நீங்கள் அதை அப்படியே தூக்கி போடாமல் இந்த மாதிரி பிரித்து எடுத்துருங்க. நம்ம சுறா மீனில் குழம்பு, புட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கட்லெட் எல்லாமே வந்து நம்ம செஞ்சுருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள். இருக்கக்கூடிய நடுவில் இருக்கிற பகுதி வந்து பார்த்திங்கன்னா முள் மாதிரி இருக்காது. கொஞ்சம் நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம சுறா புட்டுக்கெல்லாம் செய்கிறோன்னா நம்ம வந்து அப்படியே இதை வந்து உதுத்து விட்டுக்க வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம குழம்பு வைக்கிறோன்னா மட்டும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி வேக வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற தோலெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு வைக்கலாம். ஏற்கனவே நான் வந்து சுறா மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த நடுவில் இருக்கிற முள் பகுதி மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து முள் மாதிரி இருக்காது. அதனால் அதை நம்ம மென்று நல்லா சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் நம்ம வந்து சேர்த்து தான் சமைக்க போகிறோம். இந்த சுறா மீன் சுத்தம் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நான் இன்னொரு சுவாரஸ்யமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.